முன்னாள் தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜா செய்தியாளர்களை சந்தித்தவர்கள் அது நேரடி காட்சிகளை பார்க்கலாம். சந்திரபாபு நாயுடு அவர்கள் இங்கே ஏப்ரல் மாதத்தில் இதே தமிழ்நாட்டுக்கு வந்து அவர் பேசும்போது கூட ஒரு இதில் சொல்லியிருக்காரு. இன்றைக்கி அந்த காணொலி கூட நான் ஷேர் பண்ணுறேன் கொஞ்சம் நேரத்தில். அந்த காணொலியில் அவர் சந்திரபாபு நாயுடு அவர்கள் கேட்குறாரு, யார் பக்கத்து மாநிலத்தவர் வந்து இங்கே வந்து ரொம்ப ஏக்கத்தோடு கேட்குறாரு, சென்னை ஏர்போர்ட் எப்படி இருக்க வேணும், ஹைதராபாத் நான் வந்து இருக்கும்போது எவ்வளோ பெருசாக பண்ணினேன், என்னை பார்த்து பெங்களூர் பண்ணிச்சேன், பெங்களூர் இன்றைக்கி அவ்வளோ பெருசாக வந்துடுச்சு, ஆனால் சென்னை ஏன் இன்னும் இப்படி இருக்குது அப்படின்னு அவர் கேட்குறாரு. அப்போ அந்த அளவுக்கு அண்டை மாநிலத்தோட முதலமைச்சருக்கு இருக்கும் அந்த அக்கறை கூட இன்று இருப்பவர்களுக்கு இல்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கிறது. ஒரு வார்த்தை சொல்லிவிட்டோம் என்பதற்காக நீங்கள் இன்று அதை டிராப் செய்யறேன்னு சொல்றீங்க. இன்னைக்கு முதலமைச்சர் கொடுத்த அறிக்கையிலேயே நான் வந்து அங்கே போயிருந்தேன், போராட்ட குழுவை சந்தித்தேன், அவர்கிட்ட நான் உறுதி அளித்தேன், நான் வந்துட்டேன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாட்டி போனீங்க, ஒரு வாட்டி பார்த்தீங்க, பேசுனீங்க, சரி அதில் முடிவு பண்ணிட்டேன்னு எப்படி நீங்கள் உங்களால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து இன்று காலை நமது மாண்புமிகு முன்னாள் அமைச்சர் அண்ணன் தங்கம் தென்னரசு அவர்கள் சொல்லியது போல அண்ணன் ஏவா வேலு அவர்களும் தங்கம் தென்னரசு அவர்களும் தாமோ அன்பரசன் அவர்களும் தொடர்ந்து அத்தனை முறை அங்கே அந்த வில்லேஜஸ் கிட்ட பேசியிருக்காங்க. அங்கே இருக்கிற மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்திருக்காங்க. பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு சரியான அங்கே அவங்களுக்கு நஷ்டஈடு கொடுக்கப்பட்டு தேவையான நிதி ஒதுக்கப்பட்டு தேவையான வீடுகளும் வாங்கியிருக்கோம். பல இடத்துல அதுக்கு மாதிரி வீடுகளும் கட்டி காமிச்சாச்சு. ஒட்டுமொத்த வில்லேஜையே ரீக்ரியேட் பண்ணுறோம். அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு திட்டமிடல் ஏன் இது அங்கே தான் பண்ணணுன்றது எங்களுக்கு என்ன தேவை? ஏன்னா பல இடத்த பார்த்தாச்சு. அண்ணன் தங்கமண்ணன் நீ காலில் சொன்ன மாதிரி நீங்கள் சென்னை சென்னைன்னா சி மாதிரி இருக்கும். சென்னை போட்டிங்கன்னா அந்த பக்கம் ஃபுல்லாக கடல் தான், அவ்வளோதான். அதற்கு பிறகு நீங்கள் ஒன்றும் பண்ண முடியாது. இங்கே போனீங்கன்னா புலிக்காட்டு, கீழே போனீங்கன்னா நம்ம கழுவிலி, நம்ம வேடந்தாங்கல் மேலே பறவை சொன்னால் அதுக்கப்புறம் நடுவிலே அனல் மில் வந்துடுச்சு. நம்ம இதுக்கு கல்பாக்கம் வந்துடுச்சு. ஸோ கல்பாக்கம் வருது. இப்படி சென்னை சுற்றி நீங்கள் தயவு செய்து வேறு எத்தையும் பார்க்க வேணாம் சார். ஒரு சாதாரண கூகுள் மேப் எடுத்து பாருங்கள். கூகுள் மேப்பில் சேட்டலைட் வியூவில் போட்டு சென்னை சுற்றி நீங்கள் ஒரு 5-6 ஏக்கர் எடுக்கணும்னா நீர்நிலைகள் இல்லாமல் நீங்கள் எடுத்துட முடியுமா? வேறு இடம் எடுக்கிறேன்னு சொல்கிறாரு. இன்னைக்கு நீர்நிலைகள் இல்லாமல் எடுக்க முடியுமா? இவர் புதுசாக எடுக்க போகிறேன்னு சொல்கிற அந்த இடத்துல எந்த ஒரு சுற்றுச்சூழல் பாதிப்பும் இல்லாமல் இருந்து விடுமா? இவ்வளவும் நாங்கள் பார்க்காம தான் ஒரு பொறுப்புள்ள அரசாங்கம் இந்தியாவின் நம்பர் 1 முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கும் ஒரு மாண்புமிகு முதலமைச்சர், எங்களது முன்னாள் முதலமைச்சர் அவர்கள், அவர் செய்த பணியை நீங்கள் உங்கள் அதிகாரிகள் கூட கேட்டு இதை முடிவு செய்ய மாட்டீங்களா? அதிகாரிகள் இது ஒத்துக்கொண்டார்கள் என்றால் உண்மையாகவே என்னால் நம்பவே முடியல. ஏன்னா அத்தனை டிஸ்கஷன், அவ்வளவு டிஸ்கஷன் இதில் போச்சு. தொடர்ந்து பல முறை இந்த டிஸ்கஷன் திரும்பி இந்த இடத்தை தேர்வு செய்யறதுக்கு டிஸ்கஷன் போயிருக்கு. அதற்கு பிறகு தான் தேர்வு செய்யப்பட்டுச்சு. அதற்கு பிறகு எல்லா அப்ளிகேஷன்ஸும் ஒன்றிய அரசுக்கு போட்டு அப்படி நமக்கு எதிர்த்து இருந்த ஒரு ஒன்றிய அரசுக்கிட்டேருந்து அந்த பெர்மிஷன்லாம் கஷ்டப்பட்டு வாங்கின பிறகு தான் பரந்தூர் உறுதி செய்யப்படுது. பரந்தூரில் குயிக்காக இதை மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். 35 மில்லியன் இப்போ உங்களோட சென்னை விமான நிலையத்தோட கெப்பாசிட்டி 55 மில்லியனாக ஆக போகுது T5 வந்த பிறகுன்னு சொல்கிறீங்க. பரந்தூர் மட்டுமே 100 மில்லியன், ஒரு 10 கோடி பேருக்கான கெப்பாசிட்டியில் உருவாக்கப்பட்டது. இப்போ இருக்கிற இந்த சென்னை மீனம்பாக்கம் விமான நிலையம் 2034 தாண்டாது. 34க்கு மேலே நம்மளுக்கு கெப்பாசிட்டி பத்தாது. நான் இதெல்லாம் எப்படி சொல்கிறேன்னா, தமிழ்நாடும் சென்னையும் தொடர்ந்து இந்த வளர்ச்சி இதை விட அதிகமான வளர்ச்சிகள் செய்யலாம். அப்போ இன்னும் சீக்கிரமாக முடிஞ்சிடும். சராசரியான வளர்ச்சியில் போனாலே இந்த இடம் பத்தாது நம்மளுக்கு. இப்போவே நம்மளுக்கு இந்த ஏர்போர்ட் பத்தலன்னு பல பேர் சொல்லுவாங்க. இப்போ இன்னொன்று சொல்கிறேன், வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா, இந்த ஒரு என்ட்ரன்ஸ் மட்டுமே இல்லை, இன்னொரு என்ட்ரன்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ஏற்கனவே எங்ககிட்ட டிஸ்கஷனில் இருக்குது. நீங்கள் வேணால் பார்க்கலாம். நீங்கள் அவங்களே சொல்லுவாங்க கொஞ்ச நாள் கழிச்சு. இன்னொரு என்ட்ரன்ஸ் ஒன்று கேட்குறாங்க. அந்த என்ட்ரன்ஸுக்கு நில எடுப்பு நீங்கள் எப்படி எடுப்பீங்கன்னு நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் எவ்வளோ செலவு பண்ண போகிறீங்க நீங்கள் பாருங்கள். அதெல்லாம் யோசிச்சிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. இதெல்லாம் யோசித்து சிந்தித்து செயல்பட்ட அரசு தான் திராவிட மாடல் அரசு. ஸோ நான் சொன்ன மாதிரி 55 மில்லியன் சென்னை மீனம்பாக்கம் ஏர்போர்ட் வந்து 2034 முடிஞ்சிடும். நீங்கள் புது ஏர்போர்ட் நாம் இப்போது இந்த ஸ்பீடில் போயிட்டு இப்போ இருக்கிற பரந்தூரை முடித்தாலே ஒர்க் ஆரம்பித்தாலே 3 வருஷம் ஆகுமா கட்டுறதுக்கு? 26 இருக்கும், 29, 30 ஆகிடும். 30லேருந்து 100 மில்லியன் அந்த இது தொடர்றதுக்கு 100 + இந்த 55 இப்போ இருக்கிற மீனம்பாக்கம் நிர்வாகத்தோட 55 சேர்த்திங்கன்னா கூட 155 மில்லியன் நம்ம கெப்பாசிட்டியை 2050லேருந்து 52க்குள்ளே தொடரும். அப்போ எவ்வளோ சார் இருக்குது? 30லேருந்து 52 கூட 22 வருஷத்துக்குள்ளே புதிய ஏர்போர்ட் ஒன்று தேவைப்படும் உங்களுக்கு. இந்த திட்டமிடல் கூட இல்லைன்னா எப்படி 20 வருஷம் கூட ஒரு அட்வான்ஸாக நீங்கள் யோசிக்க மாட்டீங்களா? நீங்கள் இப்போ கட்ட ஆரம்பித்தா கூட 3 வருஷத்தில் திட்டம் முடிஞ்சோம், 29, 30 முடியும். 30 முடிஞ்சால் கூட 40, நீங்கள் 45லேயே உங்களோட சிச்சுவேஷன் டைட் ஆகிடும். 50, 52 மேக்ஸிமம். நாங்கள் மாண்புமிகு திராவிட நாயகர்கள் ஆட்சியில் இருந்தால் 50லேயே நிச்சயமாக ஃபுல்லாகிடும்.
ஏன்னா அந்த அளவுக்கு நம்மளோட பொருளாதார வளர்ச்சி இருந்திருக்கும். அந்த கான்ஃபிடன்ஸ் எங்களுக்கு இருந்துச்சு, அதனால கொண்டு வந்த அந்த மாதிரி திட்டங்கள். இவங்களுக்கு அந்த மாதிரி கான்ஃபிடன்ஸ் இல்லை போல இருக்கு, அதனால கைவிடுறார்கள் என்பதுதான் சொல்ல தோணுது. உண்மையாக ரொம்ப வருத்தமாக இருக்கு. இதில் வந்து தொழில் வளர்ச்சியில், பொருளாதாரத்தில், தொழில்துறையில் அரசியல் நிச்சயமாக கூடாதுன்னு இன்னைக்கு இல்லைங்க, நாங்கள் ஆட்சியில் இருக்கும்போது நான் தொடர்ந்து சொல்லியிருக்கேன். நான் சட்டமன்றத்திலே இதை பேசியிருக்கேன், மாண்பு முதலமைச்சரை வச்சுக்கிட்டே நான் பேசியிருக்கேன். அப்போ எதிர்கட்சியினர் பலர் வந்து அரசியலாக்க முயற்சித்த போது நான் தெளிவாக சொல்லியிருக்கேன், தயவு செஞ்சு தொழில்துறையை மட்டும் அரசியலாக்காதீங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பல லட்சம் பேருக்கு, கோடிக்கணக்கான மக்களுக்கு, குறிப்பாக இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு வேலைவாய்ப்பை வழங்கக்கூடிய இந்த துறையில் உங்கள் அரசியலை புகுத்தாரீர்கள். நீங்கள் இன்று அரசியல் செய்ய நினைத்து இன்று தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய கேடை இங்கே கொண்டு வந்து சேர்த்துருக்கீர்கள். தயவு செய்து இதை ரீகன்சிடர் பண்ணணும். நீங்கள் ட்ராப் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க சார், 90% நில எடுப்பு முடிச்சாச்சு. இப்போ எடுத்த நிலத்தை என்ன பண்ணுவீங்க? திருப்பி கொடுத்துருவீங்களா எல்லாருக்குமே? நீங்கள் வேறு விஷயத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. லேண்ட் அக்விசிஷன் ஆக்ட் என்ன சொல்லுது? எந்த திட்டத்தை எந்த விஷயத்துக்காக எடுத்தீங்கனோ அதுக்காக யூஸ் பண்ணலன்னா திருப்பி கொடுத்துடணும். ரைட்டா? சரி, நீங்கள் அதுக்கு வேறு ஏதாவது திட்டங்கள் வச்சுருந்தா கூட எங்கே அந்த திட்டங்கள், என்ன திட்டங்கள்? அப்போ அந்த திட்டங்கள் வரும்போது இதே மாதிரி சுற்றுச்சூழல் பாதிப்பு வராதா? சரி, இவங்ககிட்ட டேட்டா சென்டர்லாம், பெரிய டேட்டா சென்டர்லாம் அங்கே கொண்டு போய் போடுறேன்னு சொல்கிறாங்க. சரி, அந்த டேட்டா சென்டருக்கு எது முக்கியமாக தேவை? தண்ணி. எவ்வளோ தண்ணி தேவை? இவங்க இன்னைக்கு ஒரு சொட்டு தண்ணீர் அங்கே பரந்தூரில் நாங்கள் வீணடிக்கல. பரந்தூரில் எவ்வளோ இடம் தண்ணீர் இருக்கிற இடம் வாட்டர் ஸ்ப்ரெட் எடுக்கிறோமோ அவ்வளோ வாட்டர் ஸ்ப்ரெட் கிரியேட் பண்ணிருக்கோம். நீங்கள் அந்த படத்துலேயே பார்த்தீங்கன்னா பார்க்கலாம், சவுத் வெஸ்ட்டில் ஒரு பெரிய ஒரு நீர்நிலை உருவாக்கியிருக்கோம். இன்றைக்கி நான் போட்டிருந்த ட்வீட்டில் கூட இருக்குது, அந்த வரைபடத்துலேயே இருக்குது. எவ்வளோ நீர்நிலை எடுக்கிறோமோ அவ்வளோ நீர்நிலை அங்கே உருவாக்குறோம். திட்டமிடல் அவ்வளோ அற்புதமாக நடந்தனால தான் என்வாரன்மெண்ட் கிளியரன்ஸ் ஒட்டிய அரசுக்கிட்ட தான் கிடச்சி. அப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் வந்து இல்லை, ஆனால் வேறு திட்டம் கொண்டு வரேன்னா அதில் என்ன பண்ண போகிறீங்க? முதல்ல இப்படி கொண்டு வரலாமா? இதில் சட்டத்தில் விதி இருக்கா? அதெல்லாம் உங்களுக்கெல்லாம் பேசி பார்த்தீங்களா?